ஓகே ப்ரோ. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான 2 விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் வீல் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் வீல் வந்து வண்டி ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்களாம் சைக்கிள் டயர் ஓட்டிட்டு போனால் வளைஞ்சு வளைஞ்சு போக முடியாது. அது மாதிரி ஸ்டேரிங் வந்து அது பாட்டு உழட்டுது ப்ரோ. ஃப்ரண்ட் வீல் 2 ஆடி 2 பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் கேட்டால், இன்னும் அலைன்மெண்ட் மாறி இருக்கு நண்பா. அலைன்மெண்ட் மாறி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வளட்டும். அது ஒன்று நீங்கள் மெயினாக பார்த்துங்க. அலைன்மெண்ட் மாறினா அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கங்க. அலைன்மெண்ட் செக் பண்ணாமல் போட்டிங்கன்னா டயர் வந்து ஒன் சைடாக தேயும் ஃப்ரண்ட் வீலு. அது ஒன்று பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்களா, இது வந்து அழுத்தம் சேக் ஆகுங்க. உள் சைடு வெளி சைடும் சேக் ஆகும். அந்த சேக் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் வீலு சேக்கிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கப்பு இருக்குது, ஃப்ரண்ட் வீல் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, கப்பு கழட்டிங்க. ஸ்பேனர் போட்டு கப்பு கழட்டிட்டு நட்டு பூரா லூஸ் பண்ணி விடுங்க. பார்த்துக்கலாம், அது ஒன்று பண்ணுவோம். வீல் போட்டு லூஸ் பண்ணி விட்டுணும்பா. இந்த மாதிரி கப்பு இருக்கும், ஃப்ரண்ட்டு கப்பு. அந்த கப்பை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிங்க. ஒரு 4 போல்ட் இருக்கும், 4 போல்ட்டு கழட்டிங்க. இது வந்து எதுக்கு பார்க்குற அப்படின்னா, ஃப்ரண்ட் வீல் சேக் ஆகுது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் வீல் ஒல்ட்டுறது கிடையாது, ஒல்ட்டுச்சுன்னா அலைன்மெண்ட் பார்க்கணும். இது வந்து சேக் ஆகக்கூடாது. பேரிங் பண்ண கூட சேக் ஆகும், அது அந்தளவுக்கு சேக் ஆகாதுன்னு வச்சுங்களேன். பேரிங் பண்ணால் சவுண்டு வரும், அப்போயே நமக்கு தெரியும். இது வந்து வீல் சேக் ஆகுறது. வீல் சேக் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது, சொல்கிறாருங்க. அவளை போல்ட்டையும் கழட்டிட்டு, இல்லை கிரீஸ் வச்சு போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. சிவப்புல கிரீஸ் ஆகிட்டு கழட்டிட்டுனா இந்த மாதிரி கப்பு இருக்கும். கப்பு எடுத்துட்டிங்கன்னா, இதுதான் நம்ம கப்பு. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிரீஸ் வச்சு நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த கப்பு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரீஸ் வச்சு போட்டிருக்காங்களா, கிரீஸ் வச்சு போட்டிருக்காங்களா. அந்த கிரீஸ் வந்து இப்படி சைடில் வலிச்சுட்டிங்கன்னா தெரியும்னு வச்சுங்களேன். தெரியுதா, அந்த பெரிய போல்ட் மாதிரி தெரியுதுங்களா. இதுதான் விஷயம். இந்த போல்ட் அதாவது இந்த போல்ட்டு லூஸ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீல் சேக்கிங் வரும்.
வீல் இந்த பக்கம் உள் பக்கம் வெளி பக்கம் ஆட்டி பார்த்தோம்னா சேக் வரும்னு வச்சுங்களேன். இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட் வந்து லூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக சேக் வரும். ஸோ அதனால் சைடில் கூட ஒரு காட்டு பண்ண ஒன்று கொடுத்துருப்பான். இந்த போல்ட் வந்து நீங்கள் டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேக்கிங் வராதுன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வீல் அப்படி தான், ரைட் சைடு அப்படி தான், ஃப்ரண்ட் வீலுக்கு நான் சொல்கிறேன். இந்த போல்ட்டை நீங்கள் டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேக்கிங் வராதுன்னு வச்சுங்களேன். டைட் வச்சுட்டு மறுபடியும் கிரீஸ் பழைய மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் கப்பு போட்டு டைட் பண்ண வச்சுங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு வீல் சேக்கிங் வராது. பிரச்சனை வீல் ஓல்டு அப்படின்னா நீங்கள் அலைன்மெண்ட் பார்க்கணும். வீல் சேக்காது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீல் சேக் ஆகுதுன்னு வச்சுங்களேன். போட்டு நீங்கள் கப்பை போட்டிங்கன்னா முடிஞ்சது நண்பா, அவ்வளோதான். கப்பை போட்டு போல்ட்டை போட்டு ஏற்றி விட்டிங்கன்னா வீல் சேக்கிங் வர போல்ட் டைட் வச்சுட்டு கப்பை போட்டு டைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்படி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீல் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் சேக் வந்து வராதுன்னு வச்சுங்களேன். அந்த போல்ட்டு லூஸாக இருந்தால் மட்டும்தான் சேக் வரும். இப்போ வந்து உங்களுக்கு சேக் வராது நண்பா. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேக் வராது. ஓகே நண்பா. மறுபடியும் நான் டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழையபடி கப்பை போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை, அந்த சேக்கிங் வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஓகே நண்பா, தேங்க்யூ. பார்ப்போம். அப்படின்னா புது கிரீஸ் வச்சு கூட போட்டு கப்பு போட்டு மூடிடுங்க. சேக்கிங் வர்றது குறைச்சிடலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.